நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பகீர் கிளப்பியுள்ள சிறுநீரக விற்பனை தொடர்பாக மேலும் ஒரு ஆடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதனை கேட்கலாம். பார்த்தாங்க நம்ம 4500 கட்டியண்ணா. ஆனால் அது எனக்கு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. ஃபஸ்ட்டு சேலத்தில் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. நம்ம 4500 கட்டி மொத்த உருவம் உடம்புல இருக்கிறது எல்லாமே செக் பண்ணாங்க. எல்லாமே அவங்க செலவு தாங்கண்ணா. இது எல்லாமே அவங்களுக்கு தான், எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 3-4 மாதம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. அப்புறம் போயிட்டு அப்புறம் கடைசியாக மதுரை கூட்டிகிட்டு போய் அப்புறம் அதுதான் கடைசி டெஸ்ட்டுங்கண்ணா. அப்புறம் டிஎஸ்பிலாம் பார்த்தோம். அங்கே போய் அங்கே சார் கேட்டாப்புல, அங்கே இருக்கிறீங்களா எல்லாத்தையும் கேட்டார். காசுக்கோசரம் கொடுக்குறீங்களாப்பா, இல்லை காசுக்கோசரம் கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், கேஸ் போட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவேன். நீங்கள் காசுக்கோசரம்லாம் விற்கக்கூடாதுப்பா. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நாங்கள் அதை கூட சால்வ் பண்ணுறோம். நாங்கள் இல்லைங்க சார், அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அப்புறம் டாக்டர் உட்காந்து பேசுவாங்கண்ணா. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யவனசோழன். வணக்கம். இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஆடியோ குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி தொழில் செய்யும் விசைத்தறி கூலி தொழிலாளர்களை குறிவைத்து நடைபெற்றுள்ள சிறுநீரக விற்பனை பிரச்சினை தொடர்பாக எழுந்துள்ள புகார் காரணமாக மருத்துவத்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்ட இடைத்தரகர் ஒருவர் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தனது சிறுநீரகத்தை விற்பனை செய்த ஒருவர் பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆடியோவில் தனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும், திருச்சியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும், முன்னதாகவே அனைத்து உடல் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கூறிய அவர், தான் விசைத்தறி கூடங்களில் முன்தொகை பெற்றதாலும், மைக்ரோ பைனான்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் கடன் பெற்றதாலும் மிகுந்த கடன் சுமைக்கு ஆளாகியதால் தனது சிறுநீரகத்தை விற்பனை செய்ததாகவும், அதன் மூலம் கிடைத்த பணத்தை தனது கடனை அடைக்க பயன்படுத்தியதாகவும் பேசியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுநீரக விற்பனைக்கு பிறகு தனது விசைத்தறி தொழிலுக்கு செல்ல தனது உடல்நிலை சரிவர ஒத்துழைக்கவில்லை எனவும், கடுமையான பணிகள் மேற்கொள்ள இயலவில்லை எனவும் அந்த ஆடியோவில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த சிறுநீரக விற்பனை தொடர்பான பிரச்சினை பூதாகரமாகி வரும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி யவனசோழன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.